அன்பு காட்டுவோம் அனைத்து உயிர்களுக்காகவும், அரசியல் செய்வோம் அனைத்து மக்களுக்காகவும். என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இந்த கரூர் இஷ்யூக்கு அப்புறம் தமிழக காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து ஒரு SOPயை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு அரசியல் கட்சி மீட்டிங்கா இருந்தாலும், எந்த ஒரு பொதுக்கூட்டம் மாநாடு எதுவா இருந்தாலும், இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கண்டிஷன்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு சில ஆலோசிச்சிருக்காங்க. அந்த ஆலோசனை கூட்டத்துல சில சஜஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்ம தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த சேலம் மாவட்ட செயலாளர் பார்த்திபன் அவர்களை நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். தளபதிக்கு ரொம்பவே நம்பிக்கையான ஆளும் கூட. பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் எள்ளுன்னு சொன்னா என்னையா வந்து நிப்பார். ஒரே சான்று, இதுக்கு முன்னாடி அவர் சேலத்துல நடத்தின பொதுக்கூட்டமா இருக்கட்டும், போராட்டமா இருக்கட்டும், ஆர்ப்பாட்டங்களா இருக்கட்டும், அவர் இன்னைக்கு நேத்து கிடையாது. என்னைக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சதோ அன்னையிலிருந்து நற்பணி மன்றம், மக்கள் இயக்கம் முதல் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு மாவட்ட செயலாளர் பதவி வரைக்கும் வந்திருக்கிறாருன்னா அவரோட கடின உழைப்பு தான் அதுக்கு காரணம். இந்த நிலையில தான் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் தலைமையிலும் சேலத்துல டிசம்பர் 4ஆம் தேதி ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதா திட்டமிட்டு இருந்தாங்க. இத பொதுக்கூட்டம்னு சொல்லலாம், பிரச்சாரம்னு சொல்லலாம். இதற்கிடையில் மாவட்ட செயலாளர் பார்த்திபன் அவர்கள் என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா, சேலம் காவல் ஆணையர் அலுவலகத்துல போய் ஒரு மனு கொடுத்திருந்தாங்க. அந்த மனுல என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, டிசம்பர் 4ஆம் தேதி நாங்க பிரச்சாரம் பண்ண போறோம், எங்களுக்கு அதுக்குண்டான பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மனுல குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த மனுவை பார்த்துட்டு காவல்துறை சார்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிசம்பர் 4ஆம் தேதி கார்த்திகை தீபம் வர்றதுனால நாளே சேலத்திலிருந்து காவல்துறையினர் எல்லாரும் திருவண்ணாமலைக்கு கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் அவங்க சொந்த ஊருக்கு திரும்பி வருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5ஆம் தேதி ஒரு நாள் கேப் விட்டுட்டு 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினம் அப்படின்றதுனால தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் காவல்துறையினர் பாதுகாப்புல ஈடுபட்டுட்டு வருவாங்க. ஸோ இந்த குருஷியலான சுச்சுவேஷன்ல உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்கறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க வேற ஒரு தேதியை யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை சார்பில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில உங்களுக்கு சரியான பாதுகாப்பு தர முடியாது அப்படின்றத திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாங்க. வேற ஒரு தேதியில உங்க பிரச்சாரத்தை நீங்க மேற்கொண்டீங்கன்னா எல்லாருக்குமே கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்ட பார்த்திபன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க எங்க கட்சி தலைவர்கிட்டையும் எங்க தலைமைகிட்டையும் கலந்து ஆலோசிச்சுட்டு மறுபடியும் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மறுபடியும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த முறையும் இதுக்கப்புறமும் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத வண்ணம் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள், தோழர்கள் அங்க வர்ற மக்களுக்கு ஒரு அரணாகவும் ஒரு பாதுகாப்பாகவும் இருப்போம் அப்படின்றத உறுதியேற்போம். இதுக்கு முன்னாடி தளபதி அவர்கள் பிரச்சார பொதுக்கூட்டங்கள்ல மேடைகள்ல பேசின பேச்சுக்கே எல்லாம் கதிகலங்கி போயிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவர் இன்னும் இந்த கரூர் துயர் சம்பவத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு வேகத்தோடையும் ஒரு விவேகத்தோடையும் அரசியல் செய்ய முன்வரார். இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி எப்படியாவது காலி ஆயிடணும், இவங்க அரசியலை விட்டே எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பலர் தன்னோட கண்ணுல விளக்கணை ஊத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. எங்க குறை கண்டுபிடிக்கலாம், எங்க என்ன மிஸ்டேக் நடக்கும், எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை வந்துடாதான்னு ஆவலா காத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம துளியும் இடம் கொடுக்க கூடாது. ஸோ கட்சி தலைமை ஆலோசனைக்கு அப்புறம் சேலத்துல வேற ஒரு நல்ல தேதியில பிரச்சாரம் நடக்கும்ன்றத நம்ம நம்புவோம். தமிழக அரசியலில் நாம் இனியொரு விதி செய்வோம். நாளும் நடக்கும் அரசியலில் நாமும் ஒரு உறுப்பினராவோம். நன்றி.